இசை மற்றும் கலைத்துறையில் புதுமையான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் திறமையாளர்களை தொடர்ந்து பாராட்டி வருகிறது நம் ஊடகம். அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது அமேசிங் ஸ்டார் என்று அன்போடு அழைக்கப்படும் விஸ்வா பாலச்சந்தர் அவர்களை பற்றிய செய்திதான். மதர்லாண்ட் குரூப் ஆஃப் கம்பெனி நிறுவனர் திரு பாலச்சந்தர் அவர்களின் புதல்வரான விஸ்வா பாலச்சந்தர் கடந்த 7 ஆண்டுகளாக இசைத்துறையில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து செயல்பட்டு வருகிறார். கீபோர்டு, கிட்டார் என இசைக்கருவிகளை திறம்பட கையாளுவதில் வல்லவரான இவர் குறும்படங்கள், வீடியோ ஆல்பங்கள் மற்றும் இசை ஆல்பங்களை தயாரித்து வெளியிடுவதில் தனிமுத்திரை பதித்து வருகிறார். இந்த வரிசையில் விஸ்வா பாலச்சந்தர் அவர்களின் சமீபத்திய படைப்பான ஏஞ்சல் இன் மை வாய்ஸ் என்ற வீடியோ ஆல்பம் தற்போது ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த ஆல்பத்தில் பாடல் வரிகள், இசையமைப்பு, நடனம் மற்றும் பாடல் பாடுவது என அனைத்தையும் அவரே ஏற்று பன்முகத் திறமையாளராக தனது திறமையை வெளிப்படுத்தியுள்ளார். இந்த அபாரமான உழைப்பிற்கும் இசைத்திறமைக்கும் அங்கீகாரமாக அவருக்கு ஸ்டூடியோ ஒன் கோல்டன் ஐகான் விருது வழங்கப்பட்டுள்ளது. மேலும் பெஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் விருதையும் வென்று சாதனை படைத்துள்ளார். இசைத்துறையில் விஸ்வா பாலச்சந்தர் அவர்களின் இந்த தொடர் வெற்றிகளுக்காகவும் அவரின் படைப்பாற்றலை பாராட்டியும் ரசிகர்கள், நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் தங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். நாமும் விஸ்வா பாலச்சந்தர் அவர்களின் கலைப்பயணம் இன்னும் பல சாதனைகளை எட்ட வாழ்த்துவோம். टाइगर का हुक्म. வணக்கம், என் பேர் பாலச்சந்தர். நான் மதர்லாண்ட் இந்தியா குரூப் ஆஃப் கம்பெனி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த கோல்டன் ஐகான் அவார்ட்ஸ் என்னுடைய சன் பார்ட்டிசிபேட் பண்றாரு. இது SS மியூசிக் அவங்களும் ஸ்டூடியோ ஒன் இவங்க 2 பேரும் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த ப்ரோக்ராம் பண்றாங்க. இதுல என்னுடைய சன் ஒரு 3 சாங்ஸ் பெர்ஃபார்ம் பண்றாரு, லைவ் பெர்ஃபார்ம் பண்றாரு. இது ஃபர்ஸ்ட் அவருடைய வீடியோ ஆல்பம் இங்க லான்ச்சிங் பண்றதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இது சின்னதுல இருந்து நாங்க ட்ரைன் அப் கொடுத்துட்டு இருந்தோம். ஒரு 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே அவனை பாட்டு இதெல்லாம் அனுப்பிட்டு இருந்தோம். பட் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம தான் இருந்துட்டு இருந்தது. இப்போ அவரு BE பண்ணிட்டு இருக்காரு. BE செகண்ட் இயர்ல இருந்து திடீர்னு பார்த்து அவரே ஒரு இதுல ஃபுல்லா இன்ட்ரெஸ்ட் ஆகி அவரே மியூசிக் ப்ரொடக்ஷன் அவரே பண்ணிட்டு ஃபுல்லா இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. எங்களுக்கு ஒரு மிராக்கல் மாதிரி இருந்தது. இது எப்படி பண்றாப்புல, எதுவும் ட்ரைனிங் இது வரைக்கும் கொடுக்கல, அவரே எல்லாம் செல்ஃபா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதை பார்த்து எங்களுக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருக்கு. எல்லாம் கடவுளோடைய கிஃப்ட் மாதிரி தான் எங்களுக்கு இருக்கு. ஏன்னா நாங்க ஆசைப்பட்டோம், அது இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. ஸோ அவர் கிட்டத்தட்ட ஒரு 25 ஆல்பம் சாங்ஸ் ரெடி பண்ணியிருக்காரு. இப்போ ஒரு 3 சாங்ஸ் வீடியோ சாங்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ இதை ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கிரீனிங் இங்க நம்ம பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது நம்ம ஸ்டுடியோ ஒன் ரிசுபாய் நமக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஸோ SS மியூசிக் இவங்க 2 பேருடைய சப்போர்ட்டோட நாங்கள் இதை ஃபர்ஸ்ட் லான்ச் பண்றோம். இதை நீங்க பார்த்துட்டு என் பிள்ளைக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுங்க. ரொம்ப திறமைசாலி. அது நீங்க அதை பார்த்தீங்கன்னா தெரியும், அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். அதை மேலும் மேலும் வளரணும்னு அந்த எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டேன். சின்ன வயசுல இருந்து அவருக்கு மியூசிக் இன்ட்ரெஸ்ட். அது எப்படி சார், அதாவது குரு வச்சு சொல்லி கொடுத்தீங்களா இல்ல அவரே எல்லாம் கத்துக்கினாரா? இல்ல, ஆக்சுவலா எனக்கு மியூசிக்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். சின்ன வயசுல இருந்தே நான் அது என்னோட ட்ரீம். நம்ம அதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணி பண்றதுக்கான ஆள் இல்லை, அதுக்கான வழிகள் இல்லை. நம்ம வாழ்க்கையோட இதை பயணத்தை நோக்கி போறோம். அதை பிள்ளைகிட்ட எதிர்பார்த்தேன், அது அப்போ கிடைக்கல. கடவுள்கிட்ட ப்ரே பண்ணோம். இது இன்னைக்கு நடக்குதுன்றது மிராக்கல். இது எங்களால நம்பவே முடியல. எவ்ரிதிங் நீங்க அதை நீங்க கேட்டு பாருங்க. இது ட்ரைனிங்கே பண்ணல.
ஆட்டோமேட்டிக்கா அவரே எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிட்டு செல்ஃபா பண்ணிட்டு இருக்காரு. இது எப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியல. இனிமே கடவுளுடைய அந்த அனுகிரகம் பிள்ளை கிடைக்கணும். அவருடைய வளர்ச்சி வந்து நாங்க பார்த்து ஆச்சரியப்படுறதுக்கு நடக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருடைய சப்போர்ட்டும் இருக்கு முக்கியமான தேவை. தேங்க்யூ சார். தேங்க்யூ. வாணி பாலச்சந்தர், நான் விஸ்வா பாலச்சந்தருடைய அம்மா. அவங்க விஸ்வா பாலச்சந்தர் வந்து சின்ன வயசுலேருந்து மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. இருந்தாலும் ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதால இதுக்கு டைம் அந்தளவுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியல. காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது தான் அவருக்கு கொஞ்சம் மியூசிக்கில் ஓனாக கம்போஸ் பண்ணணுன்ற ஒரு ஐடியா வந்து அவராக ஓனாக பண்ணிகிட்ருக்காரு. சைடில் மியூசிக் ப்ரொடக்ஷன் அதெல்லாம் வந்து இப்போ தான் அவர் டெவலப் பண்ணிக்கிறாரு. ஆனால் வந்து கடவுளுடைய கிஃப்டாக வந்து அவரே கம்போஸ் பண்ணி அவரே லிரிக்ஸ் எழுதி இந்த சாங்ஸ் எல்லாம் அவரே தான் எஜுகேஷனாக ரெடி பண்ணி இது நம்ம சரி அவனுடைய டேலண்ட்டை பார்த்துட்டு ரொம்ப மியூசிக்கில் இன்ட்ரெஸ்டாக இருக்கான், சரி இதை விஷுவலாக பண்ணி அவனுக்கு ஒரு பிரிட்ஜாக நம்ம சப்போர்ட்டாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் அதுக்கப்புறம் பிளான் பண்ணிட்டோம். இந்த ஈவெண்ட்ஸ் வந்து அவனுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டையும் அவனுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டையும் கொடுக்குன்ற நம்பிக்கையில் நாங்கள் இந்த ப்ரோக்ராமை பண்ணிகிட்ருக்கோம். உங்களுடைய சப்போர்ட்டும் ஆதரவும் எங்களுக்கு எப்பவும் வேணும். இல்லை அதை பற்றி நாங்கள் ஐடியாவே பண்ணலை. மியூசிக் லைனே நாங்கள் ஐடியாவே பண்ணலை. அவனுடைய ஓன் இன்ட்ரெஸ்டில் தான் வந்து ஓகே அவன் விருப்பப்படி பண்ணட்டும் அப்படின்னு நாங்கள் என்கரேஜ் பண்ணோம். அவங்க ஃபாதர் வந்து மியூசிக்கில் நல்லா பாடுவாங்க, மற்றபடி ப்ரொஃபஷ்னலாக யாரும் கிடையாது. இது வந்து அவருடைய ஓன் முயற்சி தான். அதனால் கொஞ்சம் தயக்கம் இருந்தது எங்களுக்கு. சரி அவன் இந்த ஃபீல்டில் ஷைன் பண்ண முடியுமான்ற ஒரு தயக்கம் இருந்தது. சரி அவன் இன்ட்ரெஸ்ட்டில் ஓகே அவன் விருப்பப்படி நம்ம விடலாம் அப்படின்னு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் விஸ்வா பாலச்சந்தர். நான் ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட். ஐம் எ மியூசிக் ப்ரொடியூசர், ஐம் எ சாங் ரைட்டர் அண்ட் சிங்கர். இப்போது என்னோடய மியூசிக் ஜேர்னி வந்து நான் ஒரு 15 இயர்ஸில் மியூசிக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் டெய்லி ஒரு சாங்ஸ் பண்ணி நிறைய சாங் டெய்லி நானும் ரெக்கார்ட் பண்ணுவேன். இப்போது அதிலேருந்து ஒரு இண்டிபெண்டன்ட் சாங், என்னோடய இண்டிபெண்டன்ட் சாங்கோட கிராண்ட் லான்ச் தான் இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்கோம் Studio One அவார்ட்ஸில். இந்த Studio One என்டர்டெயின்மெண்ட்ஸ் மூலயமா என்னோடய ஃபர்ஸ்ட் மியூசிக் வீடியோ இங்கே லான்ச் ஆகுது. மக்களே எல்லோரும் அவங்க சப்போர்ட் கொடுங்க சார். இப்போ நீங்கள் வந்து எந்த லெவல் நீங்கள் போன எதிர்பார்க்குறீங்க சார்? எந்த மாதிரி நீங்கள் பண்ண போகிறீங்க? அது உங்களுக்கு தாட் இருக்காங்க? என்னோடய ஜேர்னி வந்து லைக் என்னோடய இன்ஸ்பிரேஷன் வந்து மைக்கேல் ஜாக்சன்ஸ் லைக் அந்த மாதிரி பெரிய லெஜண்ட்ஸ்லாம் என்னோடய இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க. ஸோ என்னோடய ஜேர்னி ஒரு இன்டர்நேஷ்னல் பாப் ஸ்டார், இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு ரீச் ஆகணுன்னு தான் என்னோடய ஜேர்னி போயிட்டுருக்கு. இப்போதைக்கு இங்கே ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். என்னோடய ஃபர்ஸ்ட் மியூசிக் வீடியோவுமே இங்கிலீஷில் தான் பண்ணியிருக்கேன். அண்ட் இங்கே உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக 2 ட்ராக் ரிலீஸ் பண்ண போகிறேன். அதில் ஒரு தமிழ் சாங்குமே இருக்குது. உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய லைவ் கேட்டுட்டு நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ஈவெண்ட்டில் எனக்காக அவார்ட் கொடுக்குற Studio One என்டர்டெயின்மெண்ட்ஸ்க்கு ரொம்ப நன்றி. அண்ட் SS மியூசிக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சின்ன வயசுலேருந்தே அம்மா அப்பா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. லைக் ஃபஸ்ட்டு நான் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லைனாலும் அவங்க தான் எனக்கு போய் கீபோர்ட் கிளாஸ் எல்லாருமே சேர்த்து விட்ருக்காங்க. லைக் என்னோடய இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வோக்கல் எல்லாமே நானே செல்ஃபாக லேர்ன் பண்ணிட்டாலுமே அவங்க சின்ன வயசில் போட்ட எஃபர்ட்னால தான் எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் வந்திருக்குன்னு தோணுது. அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவங்க கொடுத்த சப்போர்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் என்னோடய வீடியோ பாருங்கள், எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். உங்கள் பிளெஸிங்ஸ் எனக்கு வேணும். நன்றி. என் பேர் சௌந்தர்யா. ஸோ அவர் இன்னும் மேல் நல்லா வர்றதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். Name is Muthu Uma. I know Vishwa very well, my childhood child. Vishwa is my best friend's son. He is doing well done. He is going to do good job. So you have to show my God good odds. என் பேர் கீதா சுந்தர். என் ஃப்ரெண்டோட பையன்தான் விஸ்வா. அவன் வந்து சின்ன வயசுலேருந்தே நிறைய பாட்டுகள் நல்லா பண்ணிகிட்ருக்கான். இன்னொன்று அவன் நல்ல ஒழுக்கத்தோடு வரான். நம்ம விவேகானந்த ஆசிரத்தில் ஒரு பிறந்த நாள் பாட்டு ரொம்ப அருமையாக பாடி எல்லாரோட பாராட்டுதலையும் பெற்றான். அவன் இன்னும் நிறைய விருதுகள் பெற்று மேலும் பல சாதனைகள் புரிய இறைவனை வேண்டி வாழ்த்துகிறேன். நன்றி. என் பேர் முத்துகிருஷ்ணன். நான் இங்கே அவர் விஸ்வாவை சின்ன வயசுலேருந்தே எனக்கு தெரியும். அவரோட ஃபாதர் வந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். ஒரு 20 வருஷம் பிஸ்னஸில். விஸ்வா வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு மியூசிக் மேலேயும் மற்ற விஷயங்கள் மேலேயும் அந்த சினி லைனில் எல்லாம் ஒரு ஆர்வமாக இருப்பார். அவருக்கு இப்போ இந்த Studio One கோல்டு அவார்ட் ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்கோம். அவரை வாழ்த்துறோம். நாங்கள் மேலும் ஒரு
நல்ல பொசிஷனுக்கு வர்றதுக்கு ஆண்டவனை வேண்டி வாழ்த்துறோம். நன்றி. என்னோட பேர் சிந்து. நான் விஸ்வா தம்பியோட ஆடியோ லான்ச்சுக்காக வந்திருக்கேன். அவன் சின்ன வயசுலேருந்து நல்லா பாடுவான், நல்ல பையன், நல்லா ஆக்டிவாக இருப்பான். அவன் மேலும் மேலும் பல விருதுகள் பெற்று பல சாதனைகள் பெறணும்னு நான் வேண்டிக்கிறேன் இறைவனை. பேர் ராமசாமி. நான் வந்து விஸ்வாவோட அப்பாவோட ஃபேமிலி ஃப்ரெண்டு. விஸ்வா ஃபேமிலி ரொம்ப நாளாக எனக்கு ஒரு 20 வருஷமா பழக்கம். விஸ்வா இந்த மியூசிக்கில் இருக்க ரொம்ப நாள் நான் வீட்டில் பார்த்துருக்கேன். நல்லாவே பண்ணுவார் விஸ்வா. ப்ளஸ் அவரே பாட்டு எழுதி அவரே மியூசிக் பண்ணி அவரே பாடுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து கடவுளுடைய பெரிய பிராப்தம். அது அவருக்கு கிடைச்சிருக்கு. வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும்னு ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நல்லபடியாக அவர் வந்து வாழ்த்துக்கின்றேன். என் பேர் சாந்தி பூஷன். விஸ்வா பாலச்சந்திர வந்து சின்னதுல தெரியும். கலை மீது தீராத காதல் கொண்ட தம்பிக்கு இந்த மேடை அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அவருடைய திறமை நல்ல திறமைசாலி. அவருடைய திறமை வந்து மென்மேலும் போக்கஸ் ஆக இந்த நல்ல நாளில் அவரை வாழ்த்துறேன். அவருக்கு கடவுள் நல்ல ஒரு மேல அவர் வந்து வாய்ப்புகளை பயன்படுத்தி மென்மேலும் வளருவதற்காக என்னுடைய வாழ்த்து.